பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வெளி வளம் முறையை நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள் 1 வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளில் 1/8/2025 ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. சிக்கன பிடித்தேன் நானும் தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்று விரித்திடவே. ஏங்க சொல்றார் மணிவாசக பெருமான்? ஏன் சொல்றார்? நான் என்ன செஞ்சேன்? வேண்டத்தக்கது அறிபோய் நீ வேண்டும் பொழுதும் தருபோய் நீ வேண்டாயன்மா இருக்காரு. நான் என்ன செஞ்சேன்? நான் ஒண்ணு செய்ய. என்னை என்ன செய்ய வச்சிருக்கிற? நீ என்ன நினைக்கிற? எந்த செயலுக்கு நினைக்கிற? எந்த வழியில நினைக்கிற? எப்படி கொண்டு போற? எப்படி கொண்டு போயிட்டு உன் திருவடியிட்டு என்னை கொண்டு போற? எல்லா வகையிலையும் என்னை தோல்வியே கொண்டு வந்தியே கடைசியில வரக்கூடிய ஒரு வெற்றிக்காகவா? மணிவாசக பெருமான் கெஞ்சுறார் நடராஜர்கிட்ட, கெஞ்சுறார். அவர் மட்டும் ஞானசந்த பெருமான ஞான சம்பந்தமா தோடுடைய செவியன் விட ஏறிய ஒரு தூவின் மதிசூடு ஆளுடைய பிள்ளை பொற்கிண்ணத்தில் பால் ஊட்டியவள் என் அன்னை உமையவள். அப்படிப்பட்ட ஞான சம்பந்த பெருமான் அப்படிதான் சொல்றாரு. வழிகாட்டுவோம் நம்ம, அதுக்கு மேல என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படிங்கிறார். அந்த கேரக்டர் முழுமையாக அனுபவித்துள்ளவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அந்த கேரக்டர் முழுமையாக அனுபவித்துள்ளவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அப்ப இந்த மாசத்துல அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் நற்பலனை கொடுக்கும். 15/8 கிட்டத்தட்ட 10 to 15/8 குரு மாறுறாரு. இப்ப குரு பாக்குறாரு. குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி. குரு பார்க்கிறாரு. 7/8 முடிஞ்சிருச்சு. கஷ்டப்பட வேண்டாம். தசாபத்திய பார்த்துக்கங்க. அரசியலுக்கு வாங்க, அன்னதானம் கொடுங்க, கோசாலை நடத்துங்க, அது ஆன்மீகத்துக்குள்ள வாங்க, அதே மாதிரி அறநிலைத்துறைக்கு வாங்க, எல்லா விதமான அறக்கட்டளையும் பாருங்க, எல்லா இடத்துலையும் செயல்படுங்க, தர்மத்தை கொடுங்க, உதவி பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பாருங்க. உங்க தசாபத்திய பார்த்துக்கங்க. கொடுக்கல் வாங்கல் மட்டும் கவனமா இருக்கும். கொடுக்கல் வாங்கல் உடம்பு ரீதியாக, வியாதி ரீதியாக, மருத்துவ ரீதியாக, உடல் ரீதியாக, உஷ்ண உடம்பு கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. நல்லா சாப்பிடுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. தனக்கு மிஞ்சினது இல்லைன்னு நினைக்காதீங்க. முதல்ல அடுத்தவங்களுக்கும் நம்ம கொடுக்கணுங்கிற உணர்வை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக செயல இறங்குங்க. வெற்றி வீடு நடை போடுங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை.